ஆனா இந்த மேடையில சத்தியமா சொல்றேங்க, என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்ட உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்து வைங்க. அவ புண்ணியம் எப்படிமா பாடுவா. இந்த ஒரு விஷயத்துல மருமகளை ஏத்துங்க. என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட உலகத்துல ஆளே கிடையாது. ஏன் தெரியுமா? எம்ஏ மியூசிக் முறைப்படி திருவையாறு இசை கல்லூரியில் அவ படிச்சிருக்கா. வெரி குட். என்னோட 2வது பிள்ளை தொட்டில தூங்குறது, என் பொண்டாட்டி பாடுறா தாலாட்டு பாட்டு. இங்க இருக்க தாய்மார்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், தயவு செஞ்சு இதை கத்துக்கங்க. சின்ன பிள்ளைல வருத்தப்படாதீங்க, ரெடி பண்ணிட்டு பாடுங்க, அப்படி தூங்கும் சூப்பரா. ரெடியா பாடலாமா? ரெடி. எங்க பாட்டே வரல. பாட்டே அவ்வளவுதான். கதவை திறந்து பாக்குறேன்னு 32 நாய் வந்து நிக்குதுக்கா. ஏண்டி இத்தனை நாய்ங்கிறேன்? வந்த நாயெல்லாம் சும்மா தான் நிக்குது, சொந்த நாய் தான் கத்துன்னு என்னையும் சேர்த்து நாய்ங்கிற ஐயா. சத்தியமா சொல்றேங்க, 1/2 மணி நேரம் சாப்பாடு கேட்கறேங்க. நான் என்ன வாழ வந்த மருமவ கட்டின புருஷன் வாய் சரியா போடணும் தானே சாப்பாடு. சாப்பாடு போடுறீங்கன்னா டிவி பார்த்துட்டு பேசாம இரு அப்படிங்கிறா. நான் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இங்க பாரு, என்னைக்குமே நேரத்துக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன், இப்ப மட்டும் நீ சாப்பாடு போடல, நான் நடு வீட்டுல தூக்கு போட்டு தொங்குவேங்கிறேன். தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல தொங்குங்க அப்படிங்கிற ஐயா. நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு பேராசிரியர் நீங்க தொங்குறதுக்கு அந்த பாட்டி எப்படி சிரிக்குது பாத்தீங்களா? அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த மாதிரி சொன்னால எனக்கு கோவம் வந்துடும். மாலத்தீவுல ஒரு ப்ரொஃபசர் நம்மள தூக்கு மாட்டி சாக சொல்றாளே, இதுக்கப்புறம் இந்த உசுரை வச்சுக்கணுமான்னு நேரா பீரோவை தொடர்ந்து அவன் புடவை ஒண்ணு எடுத்தான், அப்படி தூக்குல போட்டு ரெடி பண்ணி இப்படி கழுத்துல மாட்டின பாருங்க, கொஞ்சம் பாச்சு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி புடவை கொடுங்கண்ணா. வெரி குட். சாக போற நேரலையா புருஷன் மேல பாசம் வந்துருச்சேன்னு பாக்குறேன். இது போன வாரம் தான் 5000 ரூபாய் கொடுத்து வாங்க, நாங்க ரேஷன் கடை புடவை இருக்கு அதை போட்டு தொங்குங்கிற ஐயா.